மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம். ஏன் சொல்றேன்னா, இந்த மரம் தாங்க நான் அங்க இருக்கிறதுக்கே காரணம். நல்ல ஒரு சில்னஸ் குடுக்கும் என் ரூமுக்கு. அது இல்லன்னா இருக்கவே முடியாது. அப்புறம் குளிச்சுட்டு வந்து பிரேயர் பண்ண ஆரம்பிச்சாச்சு. உங்க பிரச்சனையை கடவுள்கிட்ட டைரக்ட்டா சொல்லுங்க. அவங்களுக்கு கேட்கும். அவங்க உங்ககிட்ட பேசுவாங்க. என்னடா இந்த டயலாக போட்டிருக்கேன்னு பார்க்குறீங்களா? ஏன்னா ரொம்ப சேடா இருந்துச்சுன்னு சொன்னேன்ல. திடீர்னு பார்த்தா என்னோட கேலண்டர பார்க்கணும்னு தோணுச்சு. போய் பார்த்தா உன் காயங்களை ஆற்றுவேன்னு சொல்லிட்டு ஒரு டயலாக் இருந்துச்சு. அது வந்து கடவுளே பேசுன மாரி இருந்துச்சு. ஸோ அதனால தான் கடவுள்கிட்ட நம்ம பாண்டிங் கரெக்ட்டா இருந்துச்சுன்னா, அவரும் நம்மகிட்ட பேசுவாரு. அப்புறம் சீட் எடுத்துட்டு இந்த பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிட்டாச்சு. எக், அதுக்கப்புறம் பச்சை பயிறு, டேட்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அமுக்கிட்டு, நெக்ஸ்ட்டு சரி கொஞ்சம் எக்ஸர்சைஸ பண்ணுவோம்னு சொல்லிட்டு, ஒரு சில செகண்ட்ஸ் மட்டும் எடுத்தேன். கொஞ்சம் நேரம் தொங்குனேன். அதுக்கு பிறகு புல் அப்ப போட்டேன். புல் அப் முடிச்சுட்டு சில சின்ன சின்ன எக்ஸர்சைஸையும் பண்ணேன். அது என்னன்னு சொல்லிட்டு பாருங்க. புஷ் அப் ஒரு 10 to 15 ரெப்ஸ் புஷ் அப். புஷ் அப்புக்கு அப்புறம் சரின்னு சொல்லிட்டு இது என்னன்னுலாம் தெரியாது. பட் ஆனா பார்த்துருக்கேன். பார்த்த எல்லாத்துலயும் ஒவ்வொரு வெரைட்டி பண்ணுவேன். கொஞ்சம் காமெடியா தான் இருக்கும். அடுத்தது ஃபைனலான ஒரு குரலி வித்தைய மட்டும் பார்த்துருங்க. என்னையா உன்னை கழுதைகளை செத்து போயிட்டான். ஓ, குரலி வித்தையா? அதுக்கப்புறம் எக்ஸர்சைஸ்லாம் முடிச்சுட்டு அதுக்கு ஆப்போசிட்டா ஒரு துண்டு ஸ்வீட்டையும் அதுக்கப்புறம் கொஞ்சம் மூந்தாலையும் எடுத்து புரோட்டீன் மிக்க மூந்தாலையும் எடுத்து ஒரு புடி சாப்பிட்டு டே டு டே ஒர்க்லாம் முடிச்சுட்டு மம்மி கூப்பிட்டுட்டு இருந்தாங்க. சரி இன்னைக்கு நைட் பெரம்பூர் போயிடலான்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. ஆனா பாத்தீங்களா, நீங்க இதை கவனிச்சிங்களா? டோரால கேட்குற மாதிரி கேட்குற டோராவின் பயணங்கள்ல சப்வே இருக்கு. ஆனாலும் 2 பேர் தான் அந்த சப்வே வழியா போறாங்க. மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் நாங்க தலைகீழாகத்தான் குதிப்போம்னு சொல்லிட்டு அந்த ட்ராக் வழியா தான் போறாங்க. சரி சப்வேல பிரச்சனையான்னு கேட்டிங்கன்னா இல்லவே இல்லைங்க. உள்ள போய் பார்த்தேன். சப்வே நல்லாவே இருக்கு. ஆனா சப்வேல பிரச்சனை இல்ல. முன்ன சொன்ன மாரி நம்ம மக்களுடைய மைண்ட் செட் தான். ஏன்னா ஆல்ரெடி ஆக்சிடென்ட்லாம் அந்த இடத்துல நடந்திருக்கு. ட்ரெயின் ஆக்சிடென்ட்லாம். ஆனாலும் நம்ம பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா, அப்படி போறதில்ல. வருத்தமா தான் இருக்கு. இவன் தான் நம்மள ஃபர்ஸ்ட் வெல்கம் பண்ணான். வீட்டுக்கு வந்த உடனே சிக்கன் பிரியாணி. இவன் ஏன் கத்துறான்னா, சிக்கன் பிரியாணி மீனெல்லாம் இருக்குன்னு தெரியும். அதனால வந்து எனக்கு குடுத்துட்டு சாப்பிடுறான்னு சொல்லிட்டு கதறிக்கிட்டு இருந்தான். தொடர்ந்து கதறிக்கிட்டே இருந்தான். சரி சாப்பிட்டு அவனுக்கும் ஒரு சிக்கன் துண்டையும், ஃபிஷ்ஷையும் போட்ட பிறகு அமைதியா சாப்பிட்டான். கேடிவில பேராண்மை படம் போட்டிருந்தான். சரின்னு சொல்லிட்டு சைல்ட்ஹுட் மெமரிஸ் மீன் குழம்போடு தோசையை வச்சு முடிச்சாச்சு.